Hey all, welcome back to our channel. இந்த வீடியோல நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து திருநெல்வேலி ஸ்டைல் புளி மிளகாய் செய்கிறேன். இது வந்து என் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பண்ணும்போதே அவங்க பண்ணதில் ஒரு 40% பண்ணால் கூட இந்த ரெசிபி ஒரு ஹிட் ரெசிபியாக நமக்கு இருக்கும்னு நினச்சிட்டே தான் பண்ணேன். புளி மிளகாய் பண்ணுறதுக்கு கடாயில் 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம், இல்லை முழுசாக கூட போடலாம். வெங்காயம் வதங்கி வரும்போது பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா தாளிக்கணும். பச்சை மிளகாய் சின்னதாக இல்லை மீடியம் சைஸாக இருந்தால் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ட் மோரோவர் என்னோட ஆச்சியும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பேக் டு ரெசிபி. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவு வத்தப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லெமன் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ அந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணோம். இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே இந்த புளி தண்ணி, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கருப்பட்டி இல்லைனா வெல்லம் சேர்ப்போம். ஸோ இந்த 3 தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கருப்பட்டி சேர்த்துருக்குறேன். 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் அது திரும்பவும் அது எல்லாமே நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட புளி மிளகாய் ரெடி ஆகிடும். இது வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வந்து தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. புளித்தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக திரும்பவும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுனா அங்கே வந்து தப்பு பண்ணிட்டேன். அப்புறமா என் அம்மா சொன்னாங்க, நீ நார்மலாக கொதிக்க வச்சால அது வந்து நல்லா தான் வரும்னு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு தெரியாமல் மறுநாள் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. என் அத்தை பண்ண மாதிரியே தான் எனக்கு வந்து இருந்தது. பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்ததுனால நல்லா சில்லுன்னு ஏதாவது குடிக்கலான்னு தோணுச்சு. ஸோ ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறேன். அது ரோஸ் மில்கோட ஆட் பண்ணோன்னா இதுவும் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து நம்மளோட பாடி ஹீட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்றதுனால இதையும் ரோஸ் மில்கோட ஆட் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். பால் காய்ச்சி வச்சுட்டேன். அண்ட் ஆல்ரெடி காலையில் காய்ச்சின பாலும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து 90's கிட்ஸோட ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 70% 90's கிட்ஸ்க்கு வந்து ரோஸ் மில்க் ரொம்ப ஃபேவரட். அண்ட் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் ஸ்கூல் படிக்கிறச்ச வீட்டிலலாம் என் அம்மா இது பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஷாப்பில் போய் வாங்கி குடிக்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ இது வந்து வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்லாம் வந்துட்டு இருந்தது. எஸ். ஸோ நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சிரப் எதுவும் யூஸ் பண்ணல, எசன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எசன்ஸ் அண்ட் அந்த ஃப்ளேவர் கூட நமக்கு இருக்கும். தேவையான அளவு சப்ஜா சீட்ஸையும் போட்டுட்டு சுகர் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இந்த பாலுக்கு. ஸோ நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க் இது. ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டா போஸ்ட்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி நிறைய வீடியோஸில் நான் வந்து ரோஸ் மில்க் பார்த்துட்ருக்குறேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு 50% எப்படின்னா இஃப்தார் ட்ரிங்காக இதை வந்து சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ளஸ் சம்மர் ட்ரிங்க்ன்றதுனால எல்லாருமே அந்த ரோஸ் மில்க் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் ரோஸ் மில்கில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இது முன்னாடியே பண்ணி வச்சுருந்ததுனால ஒரு பேசிக் வெர்ஷன் வந்து பண்ணேன். அண்ட் நிறைய வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன். அடுத்த தடவை இன்னும் பெட்டர் வெர்ஷனாக பண்ணணுன்ற ஒரு பிளான்லேயும் இருக்கிறேன். நீங்களும் இந்த சம்மரில் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. பாடியை சில் பண்ணுற மாதிரி நல்லா நீர் ஆகாரமாக அடிக்கடி எடுத்துக்கோங்க. டேக் கேர் எவ்ரிஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.